இயேசுவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆராதனைக்காக உடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற உமது வல்லமை உமது வல்லமை உமது வல்லமை வெளிப்பட வேண்டுமே, வெளிப்பட வேண்டுமே, வெளிப்பட வேண்டுமே. எங்கள் மாம்சம் வெளிப்படாமல், எங்கள் சுயம் வெளிப்படாமல், ஆண்டவரே உலக ஞானம் வெளிப்படாமல் தேவ ஞானம் வெளிப்பட வேண்டுமே, தேவ சித்தம் வெளிப்பட வேண்டுமே, தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை முழுவதும் மறைத்து நீங்க மாத்திரம் மையப்படும்படி ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உங்க நாமத்திற்கே மகிமை வரப்படும்படி எல்லா காரியங்களும் நடைபெற, ஒழுங்கும் குறவுமாய் நடைபெற ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் உற்சாகமுள்ள ஆவியினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தகப்பனே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி. 11 மாதமும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் ஆண்டவரை கடைசி மாதத்திலும் முதல் வாரத்திலும் உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்றாய் கூடுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினீரே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்தின் 2வது இந்த ஆராதனையிலே உங்களுடைய மகிமையான பிரசன்னம் இன்னும் அதிகமாய் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவரீர் எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க, உடைய சட்டைக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா. மகா பெரிய இரக்கங்களின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆராதனையை உம்முடைய பரிசுத்தமான கைகளில் தந்து விடுகிறோம். உம்முடைய ஆண்டவரை பரிசுத்த பிள்ளையை நீர் மையப்படுத்தினது போல இந்த உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்து மையப்படும்படியாக ஆண்டவரை நீங்க எல்லா காரியத்தையும் ஆளுகை செய்து ஆசீர்வாதமாக்கி தரும்படி ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை நேரத்திலிருந்து ஆண்டவரை கர்த்தருடைய பந்தி ஆண்டவர் வேலை வரையிலும் உம்முடைய மகிமையான பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும்படி ஜெபிக்கிறோம். ஏக சிந்தையும் ஏக மனது முடிவுகளாக ஆண்டவரை உடைய சமூகத்திலே நாங்கள் யாவரும் காணப்படுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. உமது திருக்கரத்தில் எங்களை ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் சில பாடல்களை பாடி தேவனை மையப்படுத்துவோம். ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி பெரிய
ஆண்டவர் திருத்துவ தேவன், ஒன்றான மெய் தேவன். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதோ என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். பாவங்கள், சாபங்கள், துன்பங்களெல்லாம் சிலுவையின் மூலமாய் பரிகரித்தவர். எல்லாரும் கைகளை வெண்ணையை பொன்முடி
இயேசு மனிதனாய் இந்த உலகத்திற்கு பிறக்காவிட்டால், அவர் கோரமான சிலுவையில் பலியாகாவிட்டால், மரிக்காவிட்டால் நாம் பாவத்திலே வாழ்ந்திருப்போம், பாவத்திலே மாண்டிருப்போம், பரலோகம் என்கிற ஆசீர்வாதத்தை இழந்திருப்போம், நாம் நித்திய நரகத்திலே தள்ளப்பட்டிருப்போம். இயேசு நித்திய நரகத்திற்கு நம்மை தப்பிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்து ஜீவனை கொடுத்து மீட்டவர் நம் இரட்சகர். அவருடைய நாமமே ஒரு இனிய நாமம், மதுரமான நாமம். தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமே. இந்த பாடலை கரங்களை கட்டி Hare
கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நம்முடைய அன்பு தேவனுடைய அன்பு ஹalleluya தேனிலும் மதுரமானது, அது அமுதத்தை விட சிறந்தது. ஹalleluya. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாய்களை திறந்து நம்முடைய சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். ஹalleluya. எக்கால சத்தத்தை போல கர்த்தரை உயர்த்தி கூப்பிடுவோம். ஹalleluya. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தாவீது குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்ன பார்வையற்றவனுக்கு கர்த்தர் இறங்கினார். கூப்பிடாதவனுக்கு கர்த்தர் இறங்குகிறவர் அல்ல. ஓ இயேசுவே என்னுடைய கஷ்டத்தில் எனக்கு உதவி செய்யும். இயேசுவே என்னுடைய வியாதியில் எனக்கு உதவி செய்யும். இயேசுவே என்னுடைய வேதனையில் எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுவே என்று கூப்பிடுவோம். ஹalleluya. ரிதாலாரபா ஷபலபலரபா துலரபா அந்நிய வார்த்தைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரைட்ட சபலரபா கைகளை தட்டி ஓ ரிஜலபலபலபா ஓ ரிபிக்கமலபலபலபலபா ஓ ரிஷபலபலபலபா வார்த்தையுள்ள இருதயத்தை கர்த்தர் நிரப்புவார். வார்த்தையுள்ள இருதயத்தை கர்த்தர் நிரப்புவார். நோக்கி கூப்பிடுறவளுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஓ அவரை நோக்கி கூப்பிட்டதான பத்திமை உக்கிரைகளுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். உனக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உன்னிடத்தில் கேட்பார். ரிசபலபலபலரபா இயேசுவே ஓரிக்கபலபலபா உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா, உம்மை வணங்குகிறோம் ஐயா. மாம்சங்கள் அழிந்து போகட்டும், மாம்சத்தின் எண்ணங்கள் அழிந்து போகட்டும். உம்மை உத்தமமாய் ஆராதிக்க எங்களுக்கு பலன் தாரும் ஐயா. ரிசபலபலபலபலபலபா ரிகரபலபா ஷபலபலபலபலபா நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவன் மகத்துவமானவர். நம்முடைய தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அக்கினி சூழலை உள்ளாகினவர். ரிஷபலபலபலபா நம்முடைய தேவன் ஏழைகளின் தேவன். நம்முடைய தேவன் திக்கற்றவர்களின் தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் விதவைகளின் தேவன். சிறுமியானவருடைய கூக்குரலை தள்ளாத தேவன். ரிஷபலபலபலபா நிந்தையும் அவமானமோ உங்களை சூழ்ந்து கொண்டு வந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை அருங்கள். அவர் நிந்தை அடைந்தார், அவர் அவமானத்தை அடைந்தார். அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நமக்காக, நமக்கு நீடிய வாழ்வு கொடுப்பதற்காக, நமக்கு சுக வாழ்வை கொடுப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் மரித்தார். ரிஷபலபலபா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மனதார மகிமைப்படுத்துவோம். மனதார மகிமைப்படுத்துவோம். ரிஷபலபலபலபா எனக்கு ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் நடந்த போது எனக்கு ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே. இந்த உலகத்திலே நீ வாழ முடியாது என்று நினைத்த போது எங்களுக்கு மறுபடியும் ஆயுசை தந்தீரே. லபரபா ஷபலபலபலபலபா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓரித்திரபா ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தெய்வத்துக்குரியவரே, யாக்கோபின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓரிக்கபலபலபா 24 மூப்பர்கள் சுற்றி நிற்க ஓரிக்கபலபலபா வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் இந்த கால வேளையிலே எங்களுடைய ஆராதனையை வெற்றிருக்கிறீர் ஐயா. நீ உலாவிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ரபரபலபலபா ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர் ஐயா. ரிஷபலபலபலபலபா ஆராதிப்பதில் சோர்வு வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு சோர்வு வேண்டாம். ஓரபலபா உன் ஆகாரம் குறைவின்றி தந்தாரே, உடுக்க வஸ்திரம் குறைவின்றி தந்தாரே, நடக்க பலன் தந்தாரே, உலகத்தில் வாழ பலன் தந்தாரே. அவருக்கு நன்றி சொல்லுதோ. ரபரபலபலபா லபரபலபா மனிதர்கள் என்று எண்ணப்பட்ட, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஹalleluya கர்த்தர் மாற்றினாரே. ரிஷபல மௌரிக்கபல மௌத்தலரபா ரபரபா ஷபலபலபா துலரபா கபரபலபா ரத்தத்தால் தேர்ந்தெடுக்கிறோம். ரிஷபலபா சோர்வுகளை மாற்றுமையா, சோர்வுகளை மாற்றும் ஆண்டவரே, வேதனைகளை மாற்றும் ஆண்டவரே. ரதலரபா ஷபலபலபலபா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். கைகளை தட்டி சொல்லுங்கள், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்.
அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயமானவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஒருவராய் பரி அதிசயங்களை செய்கிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, கவலை மாற்றுகிறவரே, நோய்களை குணமாக்குகிறவரே, பாதைகளை திறக்கிறவரே. நன்றி 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 இயேசுவே மக நன்றி, இயேசுவே மக நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்து நின்று இவனிலிருந்து பாடலை ஒரு விசை நாம் பாட போகிறோம். தேனிமையிலும் இயேசுவின் நாமம் காலையில் பனி போல் மாயமாய் உலகம் நீங்கிவிடும் என்று கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு. கர்த்தாய் நீ மனமே, அவன் கர்த்தரை நம்புவோம். Nambur
சகலம் படைத்தவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நம்முடைய எஜமானன், இயேசுவே நம்முடைய பரம எஜமானன், நம்முடைய எஜமானன் இயேசுவே, இயேசுவே நம்முடைய எஜமானன். அவர் நல்ல மேய்ப்பர், அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பர், அவர் நல்ல மேய்ப்பர். ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபாலா கபாலா தூரபாலா. ஓ நம்முடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்தவர். ஓ அவரோடு கூட நன்மைகளை அல்லாதிருப்பது எப்படி, நன்மைகளை அல்லாதிருப்பது எப்படி? அவர் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அருள்வார், அருள்வார், அருள்வார். நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவரே, நீ நன்மைகளை அல்லாதிருப்பது எப்படி? என் வாழ்விலே நன்மையை அருளும், என் குடும்பத்திலே நன்மை அருளும், ஊழியத்திலே நன்மை அருளும், தேசத்திலே நன்மை அருளும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓமை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய அன்பு விந்தையானது. நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் தன் உயிரை கொடுக்கலாம், ஆனால் எந்த ஒரு மனிதனும் பாவிக்காக தன் ஜீவனை கொடுக்க மாட்டான். வேதம் அழகா சொல்லியிருக்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணினாராம். எப்படி விளங்க பண்ணினார்? நம்முடைய பாவ நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, தேவ ஜனங்களாக, தேவ பிள்ளைகளாக, தேவ குமாரர்களாக, தேவ குமாரத்திகளாக நம்மை மாற்றி அமைப்பதற்கு, புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்கு அவரே இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்து வந்தார். நம்முடைய பாவத்திற்கு மோசனத்தை ஏற்படுத்தும்படியா அவரே பலியானார். நாம் பாவம் செய்யுமானால் நமக்கு வேறொரு பலி இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற பலியானவர். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் நினைத்து பார்க்கும்போது அது விந்தையா இருக்கும். இந்த வேளை எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுபவர் விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவை மேன்மை. அவருடைய அன்புக்கு ஈடு பிறந்த ஆசை இல்லை, உயர்ந்த கல்வி கிடையாது, செல்வாக்குகள் கிடையாது, எதுவுமே அவருடைய அன்புக்கு இணையாகாது. அதான் அப்போஸ்தலர் கிறிஸ்துவை நம்பிவிட்டு என்னை பிரிப்பவன் யார்? நிகழ்காலமோ வருங்காலமோ தேவதூதர்களோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பிற்கு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயம் சொல்கிறார். அந்த நிச்சயத்தை தேவன் நமக்கு தருவாராக. எல்லாரும் சேர்ந்து பாடுபவர் விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா.
ஜெபிக்கிறோம். இந்த வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவராயிலும் வந்தது போல் திரும்பி செல்லக்கூடாது ஆண்டவரே. வியாதியோடு வந்திருக்கிற விடுதலை பெற்று செல்ல வேண்டும். மன சோர்வோடு வந்திருக்கிற பிள்ளைகள் சோர்வு நீங்கி செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆத்துமாக்கில் சோர்ந்து போற பிள்ளைகள் ஆத்துமாவில் பலனடைந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனை பாடல் போது நீர் ஆசீர்வதித்தீர். நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆராதனை நேரத்தில் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது தேவ செய்தியுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு தேவையான மன்னாவை இந்த வாக்குத்தத்த வசனமாக நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முடிவில் இருக்கிற திருவிருந்துக்காக ஜெபிக்கிறோம். அதை பயபக்தியோடு நாங்கள் வாங்கி புசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தரித்திரம் சபையை விட்டு மாறட்டும். சபை மக்களை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. ஓ ரீகவாரபா. வியாதிகள் சபையை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. சாத்தான் தோற்கடிக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்ப பிரிவினைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீலாரா வத்சவாரா உத்தலாரா வாரபாரபா. சமாதானம் இல்லாத தன்மைகள் குடும்பங்களை விட்டு மாறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக கர்த்தர் ஆசீர்வதியும். பேசுகிற மகனை மறைத்து நீ வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடுவோம். அப்போது கர்த்தருக்கென்று காணிக்கை நாம் கொடுத்து விட்டு இருக்கையில் உட்கார்ந்து கொள்ளலாம். பக்தருடன் பாடுவேன்.
நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உமது நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே வந்து பாடி ஆராதிக்க தேவனே நீ கிருபை தந்தீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்கன்று உரியதை உற்சாகமாய் கொடுக்கும் உள்ளத்தை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. எங்களை ஆண்டவர் ஒரு விசை கொடுக்கிறோம். நீர் எங்கள் ஜீவனத்துக்கு தந்தவையிலிருந்து தேவனுக்குரியது தேவனுக்கென்று கொடுக்கவும் காணிக்கைகளை படைக்கவும் கர்த்தர் கிருபை தந்தீங்க. ஒரு விசை எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியா அப்படி கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க, இப்படி வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த பூமியில் இருக்கும் வரையிலும் ஆண்டவரே நாங்கள் பரலோக குடிமக்களாய் வாழ்ந்து ஆண்டவர் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தோடு மகிழ்ந்து இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. தொடர்ந்து உடைய வார்த்தையை கொடுக்க அடிமையை பலப்படுத்துங்க. நீங்க உடைய ஜனங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆராதனை முடிவில் இருக்கிற திருவிருந்து ஆராதனை ஆசீர்வாதத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இந்த காலவேளையில் நாம் ஒரு சில அறிவிப்புகள். இன்றிலிருந்து கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்ட் ஆரம்பிக்கிறது. 7 மணியிலிருந்து முடிந்தால் ஒருவேளை 6:45 நாம் ஆயத்தமாகி விடுவோம். வீட்டிலிருந்து கிளம்புவோம். 9 மணிக்குள் நாம் வீடுகளில் போய் கிறிஸ்துமஸ் பாடலை பாடி ஜெபம் பண்ணுவதற்காக அந்த விவரங்களை வாட்ஸ்அப்பில் எல்லாரும் அனுப்பியிருந்தோம். குறிப்பிட்ட தேதியில் சில குடும்பங்களில் அந்த கேரல் ரவுண்டுக்கு செல்ல முடியாத நிலையில் நாம் தேதியில் சில மாற்றம் இருக்கும். உங்கள் இல்லத்திலும் அந்த கேரள குழுவினர் வரும் தேதியில் மாற்றம் இருக்கும். அது ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிடைக்கவிட்டால் இங்கே இருக்கிறது, நீங்கள் போகும்போது அதை எடுத்துக்கொள்ளலாம். அது ஏற்கனவே அனுப்பியிருக்கிறோம். ஒரு வீடுகளுக்கு நாங்கள் 10 பேருக்கு அதிகமில்லாத ஒரு குழுவாக இந்த கேரள ரவுண்டு வருவோம். குழந்தைகள் வரமாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அதுபோல் வாகனங்கள் வசதி செய்யப்படவில்லை. அவரவர்கள் வாகனங்களிலே வந்து இதில் கலந்து கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, கட்டாயமாக இந்த கேரள குழுவினர் மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். உங்கள் வீடுகளுக்கு வரும்போது உங்களுடைய வீட்டின் காம்பவுண்டுக்குள் வந்து நீங்கள் அனுமதித்தால் மட்டும் வீட்டுக்குள் ஒரு வராண்டாவில் காலையில் வருவோம். இல்லைன்றால் அந்த காம்பவுண்டுக்குள்ளிருந்து ஒரு பாடலை பாடி ஜெபித்து நாங்கள் இந்த கேரள குழுவினர் கடந்து செல்வோம். ஆகவே நீங்கள் அதற்கு ஆயத்தமாருங்கள். இன்றைக்கும் சில மாற்றங்கள் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே இதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பின இந்த தேதியிலெல்லாம் இன்றைக்கும் சில வீடுகளுக்கு செல்ல முடியாதனால மாற்றங்கள் செய்யப்பட்டதாகவே அந்த விவரங்கள் இன்றைக்கு வருகிற வீடுகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒவ்வொரு நாளும் அந்த விவரங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஆனால் மேக்சிமம் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாளிலேயே வருவதற்கு நாங்கள் முயற்சிப்படுகிறோம். நீங்கள் தொடர்ந்து அதை ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். அது மாத்திரமல்ல,
இந்த நாளிலும் நமக்கு திருவிருந்து ஆறாவது முடிவில் உண்டு. நீங்கள் அதற்கு ஆயத்தமாய் இருக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த கேரள லெவலுக்கு வருகிற பிள்ளைகள் நீங்கள் சரியாக 6 மணிக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு வந்துவிட உங்களுக்கு கேட்குறேன். ஏன்னா ஒரு 15 நிமிடமாகிலும் இந்த பாடல் ப்ராக்டிஸ் பண்ண விட தெரிந்த பாடல் தான், இந்த கீர்த்தனை பாடல் தான் இந்த வருஷம் பாடுவோம். ஆகவே நீங்கள் அதில் வந்து பங்கு பெறுவதற்கு உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தியான புத்திற்காய் தந்த வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒரு வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் யோவான். வாசிங்க, அதுவாக தான் இருக்கும். வாசிங்க. 24:16. யோவான் 16:24. ஆமென். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். இந்த வசனத்தை, இந்த வாக்கு தத்துவத்தை அருள்நாதர் இயேசு யாரிடத்தில் சொல்லுகிறார் என்று நாம் இந்த பகுதியை வாசிப்போம் என்றால், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின் சென்ற சீடர்களுக்கு ஆண்டவர் இந்த செய்தியை, நற்செய்தியை கூறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எத்தனையோ நற்செய்திகளை கூறியிருக்கிறார். எல்லாவற்றையும் விட்டு தம்மை பின் சென்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிலே அவர்களுக்கு கூறின ஒரு நற்செய்தி, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும். ஆண்டவர் இயேசு நமக்குள் சந்தோஷம் நிலைத்திருக்கவும் அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கவும் விரும்புகிற ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர். நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும், அந்த சந்தோஷம் நம்மிலே நிறைவா இருக்க வேண்டும், அந்த சந்தோஷம் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒருவர் உண்டால் அவர் இயேசுவை தவிர எவரும் கிடையாது. அல்லேலூயா. நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும், அந்த சந்தோஷம் நம்மிலே நிறைவா இருக்க வேண்டும், அந்த சந்தோஷம் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரே ஒருவர் இயேசு மட்டுமே. அல்லேலூயா. நம்முடைய உறவினர்கள் 1000 பேர் இருக்கலாம், நமக்கு உறவுகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், பரிசுத்தவான்கள் இருக்கலாம், இன்னும் எத்தனையோ பேர் உலகில் இருக்கலாம். ஆனாலும் உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும், உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும், அது நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 15:11 அதான் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களுக்கு இதை சொன்னேன் என்று சொல்கிறார். அப்படியானால் அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும், அது நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவன் அவர். ஆகவே அந்த தேவன் சொல்கிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும். அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதத்துல தேவன் இதை நற்செய்தியாக உங்களுக்கு சொல்கிறார், வாக்குத்தத்தமாய் சொல்கிறார். உங்கள் சந்தோஷம், அருமையான மகளே, அருமையான மகளே, அருமையான மகனே, தேவ பிள்ளையே, என் குமாரனே, என் குமாரத்தியே, என் ஜனமே, ஒரு சந்தோஷம் நிறைவா இருக்கும், நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் கூறுகிறார். யோவான் 16:22 அந்த ஆண்டவர் சொல்கிறார், அந்த சந்தோஷத்தை, உங்களுக்குள் இருக்கிற சந்தோஷத்தை, உங்களுக்குள் இருக்கிற நிறைவான சந்தோஷத்தை, உங்களுக்குள் இருக்கிற நிலைத்திருக்கிற சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள். 22, 16, 22. சரி, நான் வாசிங்க சார். வாருங்க, வாசிங்க.
உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிலிருந்து எடுத்து போட மாட்டார். தேவன் அதை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அது உரியது. ஆகவே நம்முடைய ஜெபங்களிலே அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்குள் நீர் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை எதுவும் ஒருவனும் ஒன்றும் எடுத்து போடாது இருக்கும்படி எனக்கு அனுதினமும் கிருபை தாருங்க ஆண்டவரே, என் குடும்பத்தாருக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே என்று நாம் வாக்குத்தத்தத்தை பிடித்து உறுதியாய் ஜெபிப்போம் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனுடைய எது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்றாலும் ஆண்டு சொல்லுகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், ஜெபியுங்கள் அது கிடைக்கும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட சந்தோஷத்தை, என் குடும்பத்துக்கு நீ தந்திருக்கிற சந்தோஷத்தை, என் வாழ்விலே தந்திருக்கிற சந்தோஷத்தை எதுவும் யாரும் எடுத்து போட முடியாது என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் அந்த சந்தோஷம் இழந்து போயிருக்கலாம், அந்த சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம், அந்த சந்தோஷம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அந்த சந்தோஷம் எப்பொழுது எனக்கு கிடைக்கும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், வேண்டிக் கொண்டிருக்கலாம். அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவர், அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுதினமும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் தாருங்க ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார், கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேளுங்கள், அவைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. யோவான் 16:20 வாசிக்கிறோம். அருள்நாதர் இயேசு தனக்கு அன்பான சீடரிடத்தில் எப்படி சொல்கிறார்? உலகமோ சந்தோஷப்படும். அந்த வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் அழுது புலம்பும் போது அதை பார்த்து உலகம் சந்தோஷப்படும். உலகம் நீங்கள் அழுத வேண்டும், நீங்கள் புலம்ப வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்கிறது. உலகம் அதை தான் எதிர்பார்க்கிறது. அப்படி ஒருவேளை நீங்கள் அழுது புலம்பும் போது அதை குறித்து சந்தோஷப்படும், நீங்கள் அதை குறித்து துக்கப்படுவீர்கள். ஆனாலும் அந்த துக்கம் நிலைத்திருப்பதில்லை, அந்த துக்கம் நிரந்தரமாய் இருப்பதில்லை. அந்த துக்கம் சந்தோஷமாய் நான் மாறப்படுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் அழுவீர்கள், நீங்கள் புலம்புவீர்கள், நீங்கள் துக்கமாக இருப்பீர்கள். உலகம் அதை பார்த்து சந்தோஷப்படும். ஆனால் அந்த அழுகையும் புலம்பலும் துக்கமும் நிரந்தரம் அல்ல. உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுவேன். ஹல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவரும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடவும் முடியவில்லை. உலகம் ஏன் சந்தோஷப்படுகிறது? உலகம் சந்தோஷப்பட்ட காரணம் என்ன? அன்றைக்கு தம்முடைய சீசலை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கமாக இருப்பீர்கள், உலகம் சந்தோஷப்படும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? சீசனத்தில் ஏன் அப்படி சொன்னார்? அன்றைக்கு உலகத்தார், உலக மக்கள், உலக மனிதர்கள், உலகத்தின் ஆளுகை செய்கிறவர்கள், உலகத்தை நேசிக்கிறவர்கள், உலகமே என்று இருக்கிறவர்கள் நினைத்தார்கள், இயேசுவின் சகாப்தம் முடிந்தது, இயேசுவின் சகாப்தத்தை முடித்து விட்டோம், இயேசு இயேசு என்று அழைகிறார்களே, இவர்களின் சகாப்தம் முடிந்து போனது என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்களாம். அவர்கள் சந்தோஷப்பட காரணம் என்ன? இயேசுவின் சகாப்தத்தை முடிக்க போகிறோம். இயேசுவின் சகாப்தம் முடிந்து போனால் இயேசு 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 என்று அழைகிறார்களே, அவர்களின் சகாப்தம் முடிய போகிறது என்று சந்தோஷப்பட்டார்களா? ஆனால் அந்த சந்தோஷம் நிலைத்திருந்ததா? அந்த சந்தோஷம் நிலைத்திருந்ததா? மத்திய 27ஆம் அதிகாரம் 62 66 வசனம் வரையில் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்திலே கூடி வந்து, ஆண்டவரே, இந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது என்று இயேசுவை குறித்து பிலாத்துவிடத்திலே எத்தன் என்று பழி சாட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 62 வசனத்தை வாசியுங்கள். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்திலே கூடி வந்து, ஆண்டவரே,
அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது என்று சொல்கிறார். இயேசுவர் எத்தன்னு சொல்றாங்க. இயேசுவே எத்தன்னு சொன்னார், நீங்களும் நான் ஏமாத்துறோம். இயேசுவே எத்தன்னு சொல்றான். அன்பார்ந்த பிள்ளைகளே, யாரும் என்ன சொல்லிவிட்டு போகட்டுமே, நாம் அதை குறித்து மனதில் கூட எடுக்கக்கூடாது. இயேசு மனசுல கூட எடுக்கல. எத்தனை என்று சொன்னார், பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள், பாவிகளின் சிநேகிதன் என்று சொன்னார்கள். எத்தனையோ காரியங்களை இயேசுவுக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆனால் அவர் அவர்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க விரும்பவில்லை. அதாவது அப்படி நமக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் யாராவது பேசும்போது நீங்க பெரியவங்களா அவங்க பெரியவங்களா எப்படி தெரியும் சொன்னீமா, நீங்க அமைதியா இருந்தா நீங்க தான் பெரிய ஆளு. அல்லேலூயா. நீங்க அமைதியா இருங்க, நீங்க பெரிய ஆளா மாறிடுவீங்க. ஒரு புன்னகைத்துக் கொண்டிருக்க நீங்க பெரிய ஆளா மாறிடுவீங்க. ஆனா அது நமக்கு வரவே வராது. சுட்டு போட்டாலும் வராது. சுட்டு போட்டாலும் வராது. உடனே பதில் கொடுக்கணும். உடனே அதுக்கு அடிக்கடி என்னை ஒடுக்க நம்ம துடித்து எழுப்புகிறோம். அப்படிப்பட்ட சுபாவத்தை கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை சொன்னாங்க, உலகம் இயேசு எத்தனை சொல்லிச்சு. உலகத்தார் இயேசுவின் பிள்ளைகள் எத்தர்கள் என்று சொன்னார்கள், ஏமாற்றுக்காரர்கள் என்று சொன்னார்கள், பொய்யர்கள் என்று சொன்னார்கள், பாவிகள் என்று சொன்னார்கள், அடங்காதவர்கள் என்று சொன்னார்கள், துணிகாரர்கள் என்று சொன்னார்கள். அப்படியே இயேசுவை சொன்னவர்கள் உங்களையும் என்னையும் சொல்வார்கள். ஆனால் யாருக்கு போய் சொன்னாங்க, அந்த தேசத்தில் தேசாதிபதி, அந்த தேசாதிபதி, அதாவது ஜனாதிபதி வைத்துக் கொள்வோமே, அல்லது பிரதமர் என்று வைத்துக் கொள்வோமே, அல்லது முதலமைச்சர் என்று வைத்துக் கொள்வோமே. பாருங்கள், அந்த தேசத்தில் ஜனாதிபதி இடத்திலே முறையிடுகிறாங்க. அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது என்ன சொல்ற. ஆனால் அந்த தேசாதிபதி இயேசுவை குறித்து என்ன சொன்னார்? அந்த தேசாதிபதி, அந்த ஜனாதிபதி, அந்த பிரதம மந்திரி, அந்த முதலமைச்சர் என்ன சொன்னார்? வேதத்தில் வாசிக்கிறோம். மத்த 27ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசியுங்கள். 27, 24. பிலாத்து கண்டு பாருங்கள், தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாய் கைகளை கழுவி இந்த நீதிமான் என்று இயேசுவை குறித்து சொன்னான். அல்லேலூயா. இடத்துல எந்த பாவத்தையும் நான் பார்க்கல. மரணத்துக்கு எதுவான எந்த குற்றமும் இல்லை. அடிப்பதற்கு எதுவான எந்த குற்றமும் இல்லை. அவரை குற்றம் சாட்டுவதற்கான எந்த குற்றமும் இல்லை. சிறைச்சாலை வைப்பதற்குரிய எந்த குற்றமும் அவர் செய்யவில்லை என்று சொல்லி நீதிமான் என்று இயேசுவை குறித்து தேசாதிபதி சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், உலகத்தார் சொல்கிறார்கள், உலக மக்கள் சொல்கிறார்கள், உலகத்தை பின்பற்றுவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தை நேசிக்கிறவர்கள் சொல்கிறார்கள், உலகமே நினைக்கிற சொல்கிறார்கள், எத்தர்கள் என்று சொல்லி தேசாதிபதி சொல்றான். ஐயா, அவன் எத்த இல்லையா, அவன் நீதிமான். அல்லேலூயா. இந்த உலகம் கிறிஸ்தவர்களாகி நம்மை எத்தர்கள் என்று சொல்லட்டும், பொய்யர்கள் என்று சொல்லட்டும், எத்தனை விதமாய் சொல்லட்டும், பரலோகம் நம்மை குறித்து சொல்கிறது, நீ நீதிமான். அல்லேலூயா. நீ நீதிமான், நீ நீதிமானுடைய பிள்ளை, நீ நீதிமானுடைய சந்ததி, நீ தேவ மனிதன், நீ தேவ மனுஷன் என்று பரலோகம் அங்கீகரிக்க வரையிலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பார்கள் பிள்ளைகளை. அந்த மனிதன் சொல்கிற தேசாவை சொல்ற அந்த நீதிமான் என்று இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அவர்களோ உலகத்தார்களோ பொறாமையினாலே இயேசுவை எத்தனை பரிசுமத்தினார்கள். பிசாசு பிடித்தவன் என்று பரிசுமத்தினார்கள். அவன் ஒருவருக்கு விரோதி என்று பரிசுமத்தினார்கள். பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றும் நம்முடைய நிலைமை, நம்முடைய தேசம் அப்படிதான் இருக்கிறது. இவங்கெல்லாம் எத்தர்கள், ஆன்டி இந்தியன். நாம அமைதியா இருக்கிறவங்க தான் ஆன்டி இந்தியன். நம்ம ஆன்டி இந்தியா, நாம் தேசத்தை நேசிக்கிறவர்கள், தேசத்துக்காக திரைப்பில் இருக்கிறவர்கள். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இந்த கொரோனா நாட்களில் யார் அதிகமாக தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள் பாருங்கள். தேவ பிள்ளைகள் ராத்திரி பகலுமாய் ஜெபம் பண்ணுகிறார்கள். எங்க தேசத்துல உலகம் முழுவதில் இருக்கிற இந்த கொள்ளை நோய் அழிய வேண்டும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயில் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. கொள்ளை நோய்க்கு தேவையான மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் மட்டும் மாறி போக வேண்டும் ஆண்டவரே. இன்னும் அடுத்து வரப்போகிற இந்த மழை நேரத்தில் ஆண்டவரே ஜனங்கள் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். நீரினால் அழிவு வரக்கூடாது ஜெபப்படுகிற ஒரே மக்கள் யார் என்றால் நம்முடைய தேவ பிள்ளைகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான், தேவ கிறிஸ்தவர்கள் தான்.
ராஜாக்களுக்காக என்று சொல்லியிருக்கிறார். அமைதியில் உள்ள ஜீவனம் செய்யும்படிக்கு ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக வேண்டும் பெண்கள் சொன்னது போல நம் ஜனாதிபதிக்காய் ஜெபிக்கிறோம், பிரதம மந்திரிக்காய் ஜெபம் பண்ணுகிறோம், நம் முதலமைச்சருக்காய் ஜெபம் பண்ணுகிறோம், எல்லா மந்திரிமார்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம், நீதித்துறைக்காய் ஜெபம் பண்ணுகிறோம், காவல்துறைக்காய் ஜெபம் பண்ணுகிறோம், நம்ம மருத்துவத்துறைக்காய் ஜெபம் பண்ணுகிறோம், எல்லா துறைக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எதுக்கு? ஆண்டவர் சொன்ன ஒரே வாக்குத்தத்தம், அமைதியில் உள்ள ஜீவனம் செய்யணுமா? நீ அமைதியில் உள்ள வாழ்க்கை வாழணுமா? உன் தேசத்திற்கு ராஜாக்களுக்காக, உன் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காக வேண்டிக் கொண்டு சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை நம்முடைய கட்டளையா எடுத்துக்கொண்டு, கடமையா எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகள், உலகம் ஆகிய நன்மை குறித்து எத்தனை என்று சொல்லலாம், நமக்கு விரோதமா எத்தனை விதமான கட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் நம்ம அதற்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பரம நீதிபதி ஒருவர் இருக்கிறார், ஜெயதாதிபதி ஒருவர் இருக்கிறார், அதிபதி ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்றார், நீதிமான் அன்பான தேவனுடைய பிள்ளை என்று நமக்கு சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஜனங்கள், இந்த சீசர்கள், அவர்கள் என்ன செய்தார்களாம்? துக்க முகமாயிருந்தார்கள். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆளுதார்கள், புலம்பினார்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அழுவீர்கள், நீங்கள் புலம்புவீர்கள், நீங்கள் துக்கமாய் இருப்பீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். அவர்கள் சந்தோஷப்பட்டார்களா? சந்தோஷம் அடைந்தார்களா? வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் வைத்து வாசிக்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 64ஆம் வசனத்தில், 65ஆம் வசனத்தில், 66ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். வேண்டாம், அதெல்லாம் விட்டுருவோம். மற்ற 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வாங்க, எனக்கு பெரிய நேரம் ஆகிடும். மற்ற 28:11 வாசிங்க. மற்ற 28:11. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். மன்னிக்கவும், அந்த வசனம் கூட நமக்கு வேண்டாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 போதும். யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், அன்றைய சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு அவர் நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று அவர்களை குறித்து இடத்தில் சொன்னார். பாருங்கள், இயேசுவின் சகாப்தம் முடிந்து போனது. இயேசு தொலைந்தான். இனி அவனை பின்பற்றுவர்கள் தொலைந்து போவார்கள், காணப்படாமல் போவார்கள், அவர்கள் இல்லாமல் போவார்கள், அழிந்து போவார்கள். இயேசு இந்த நாமமே உச்சரிக்கப்படாது என்று நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு சகாப்தத்தை முடித்து விட்டோம் என்று ஜனங்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அந்த இயேசுவோ 3ஆம் நாள், வாரத்தின் முதல் நாள், அவர் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடி இருக்கிற இடத்திலே அவர் நடுவே வந்து நின்றார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நின்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. தம்முடைய கைகளையும் காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. துக்கமா இருந்தது உண்மைதான், புலம்பினது உண்மைதான், அழுதது உண்மைதான். இப்படி ஏனேற்று விட்டது, இவர்களை வீட்டு ரட்சிப்பார் என்று நம்பினோமே, இப்படி எங்களை கைவிட்டு போய்விட்டாரே, அப்படி சகாப்தத்தை உலக மக்கள் முடித்து விட்டார்களே என்று பயந்து நடுங்கி அறை வீட்டுக்குள்ளே புற்றிக் கொண்டு அறை வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். இயேசு சகாப்தம் முடியவில்லை, சகாப்தத்தை தொடர்வதற்காக அங்கே நடுவே வந்து நின்றார். அல்லேலூயா. நின்றவர்களுக்கு காட்சி கொடுத்தார், சமாதானம் என்றார், தம்முடைய கைகளை விழாவியவர்களுக்கு காண்பித்தார். அவர்கள் அவரை கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் இதயத்தில் நிரம்பினது, அந்த சந்தோஷம் நிறைந்திருந்தார்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் என்று சொல்வது போல அவருடைய சந்தோஷம் தான் நிறைந்திருந்தார்கள். அவருடைய துக்கம் சந்தோஷம் மாறி போனது. அவருடைய சந்தோஷத்தை அது பிற்பாடு ஒருவரும் எடுத்துக் கொள்ள முடியவில்லை. அது பிற்பாடு மீறி கொண்டு எடுத்தார்கள். சகாப்தம் முடிந்து போனது என்று சொன்ன இயேசுவும் சகாப்தை முடிந்து போகவில்லை, அவருடைய ஜனங்களுடைய சகாப்தம் முடிந்து போகவில்லை. வேறு சொல்கிறது, அப்புறம் எத்தனையோ மிரட்டல்கள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ சட்ட திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த தேவ ஜனங்கள் அவர்கள் சகாப்தம் முடியவில்லை, சகாப்தம் தொடர செய்தார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்படி சந்தோஷத்தை எதுவும் தடை செய்ய முடியவில்லை. இந்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். பாருங்கள், அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள்.
அதுவரையிலும் அவருடைய சகாப்தம் முடிந்து போனது என்று சொன்ன அந்த அப்போஸ்தலர்கள் மறுபடியும் எழுச்சி அடைந்தார்கள், உயிர் கொண்டு எழுந்தார்கள். உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். வாசியுங்கள். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பரிபூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. இதான் நடக்க போகுதுங்க. இதான் நடக்க போகுது. 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி பிற்பாடு லாக்டவுன், COVID-19 ஆலயங்கள் மூடப்பட்டன. ஆராதனை செய்வதற்கு தடைகள் உண்டானது. எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் தான் உண்மை. ஆனால் சில மாதங்கள் கழிந்தது. தேவ பிள்ளைகள் கூடுவதற்கு மாத்திரம் பயங்கர தடைகள், சட்டத்திட்டங்கள். ஆனால் மற்ற வழிபாட்டு ஸ்தலங்களிலே இந்தியா முழுவதும் வழிபாடுகள் நடந்தன, பண்டிகைகள் நடந்தன. 1000 பேர், 10,000 பேர், லட்சம் பேர் கூடினார்கள். அதற்கு அரசு கண்டுகொள்ளவில்லை, காவல்துறை கண்டுகொள்ளவில்லை, நீதித்துறை கண்டுகொள்ளவில்லை, அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் எங்கே கர்த்தருடைய ஆலயத்திலே திறக்கப்படுகிறதோ, ஆராதனைக்கு ஜனங்கள் வருகிறதோ, உடனே சட்டங்களை போட்டார்கள். உடனே கலெக்டர்களுக்கு சட்டத்தை அனுப்பினார்கள். இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வரை நடைபெறுகிறது. நாம் அழுகிறோம், புலம்புகிறோம். ஆண்டவரே, இப்படி ஆகிவிட்டது. ஆலயங்கள் திறக்கப்பட முடியாமல் போய்விட்டது. சபையாய் கூடி ஆராதிக்க முடியவில்லையே, நாங்கள் என்ன செய்வோம் என்று அழுதோம், புலம்பினோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த அழுகை, அந்த புலம்பல், அந்த துக்கம் நிரந்தரமாக இருக்க போதில்லை. கர்த்தர் அதை நீக்கிவிடப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரந்தரமா இருக்காதுங்க, நிரந்தரமா இருக்காது. ஆனால் இந்த சகாப்தம் முடிந்து போனது, இயேசுவின் சகாப்தம் முடிந்து போனது, சபையின் சகாப்தம் முடிந்து போனது, சபையை கூடி வருவது சகாப்தம் முடிந்து போனது என்று நினைக்கிறவர்களே, அந்த நினைவுகள் எல்லாம் கர்த்தர் உடைத்தெறிவார். இதனாலே மறுபடியும் சபை வீழ்ச்சி அடையும், மறுபடியும் சபை வீழ்ச்சி அடையும். மறுபடியும் மிகுந்த பலமாய் அப்போஸ்தலரை போல மிகுந்த பலமாய் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சாட்சி கொடுப்போம். எல்லாரும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், சபை வீழ்ச்சி அடையும். கர்த்தருடைய பூரண கிருபை சபையின் மேலே, ஊழியர்கள் மேலே, ஜனங்கள் மேலே உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இது நடக்கும், இது நடக்கும். விசுவாசிக்கிறீர்களா? நீங்க விசுவாசித்தாலும் விசுவாசிதான் நடக்கும். நாம் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட இது நடக்கும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவன் உள்ளவர். அவர் சொல்கிறார், அன்பான பிள்ளைகள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும், உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். நீங்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், அவர்களை பார்க்கிறோம். அன்றைக்கு அந்த ஜனங்கள், அவர்கள் உலகத்தார் அதை குறித்து சந்தோஷப்பட்டார்கள், உலகத்தார் அதை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள், உலகத்தார் அதை குறித்து ஆணவம் கொண்டார்கள், பெருமை கொண்டார்கள். ஆனால் அந்த உலகத்தாருடைய சந்தோஷம் எத்தனை நாள் ஓடிச்சு? 3 நாள் தான் ஓடிச்சது. 3 நாள் தான் ஓடிச்சது. அவங்க பிளாத்தோடத்துல போய் சொன்னாங்க, அந்த எத்தை 3ஆம் நாள் உயிர் திறந்து சொல்லி இருக்கிறான். ஆகவே நீ கல்லறை பத்திரமா பாதுகாரும், காவல் சேவர் கட்டளையிடும். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கும் சேவர் உண்டு, நீங்க போய் பத்திரப்படுத்துங்க. அப்படி அவர்கள் போனார்கள். தங்களுடைய காவல்காரர்களை கொண்டு கல்லறை பத்திரப்படுத்தினார்கள். அந்த தேசத்துக்கு முத்திரையை போட்டார்கள், பத்திரமா பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே அதிகாரத்திலே, அந்த அதிகாரம் முடியும் போது அடுத்த அதிகாரம் 28 அதிகாரம் நினைக்கிறேன், முதல் வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வாரத்தின் முதல் நாளிலே இந்த வசனத்தை வாசிக்கிறோம். முதல் அதிகாரம் மத்திய 28ஆம் அதிகாரம் 1 to 4 வசனத்தை வாசியுங்கள். வாரத்தின் முதலாம் நாள் முடிந்து வருகையில் மகதலேனா மரியாள் மற்றும் மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளினான், அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும், அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. காவலர் அதை கண்டு பயந்ததினாலே செத்தவர்களை போல விழுந்தார்கள். அந்த பிரதான ஆசாரியர்களும் தேச மூப்பர்களும் கூடி அவர்கள் இந்த காரியத்தை செய்தார்கள். கல்லறைக்கு முத்திரை வைத்தார்கள். காவல்காரை கொண்டு காத்துக்கொண்டு சேவலை கொண்டு காவல் காத்தார்கள். அந்த காவல்காரர்கள் இதையெல்லாம் கண்டு செத்தவர்களை போல விழுந்தார்கள். அது மட்டுமல்ல, 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்களே சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியரிடத்திலே சொன்னார்கள், யூதருக்கு சொன்னார்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், சகாப்தம் முடிந்து போனது என்று. அந்த சந்தோஷம் 3 நாள் கூட நிலைத்திருக்கல. அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்தது, ஒரு அச்சம் வந்தது,
ஒரு திகில் வந்தது, ஒரு நடுக்கம் வந்தது, ஒரு கலக்கம் வந்தது. சொல்லுகிறார்கள், அந்த காவல் சேவகரை பார்த்து, உங்களை நாங்கள் தப்பிப்போம், தேசாதிபதிக்கு தெரிந்தால், இந்த விஷயம் தேசாதிபதிக்கு தெரிந்தால் உங்களை நாங்கள் தப்பிப்போம் என்று பணத்தை கொடுத்து அனுப்பினார்களாம். 3 நாள் கூட நெடுக்கலங்க. அன்பான பிள்ளைகளே, உலகத்தாருடைய அந்த சந்தோஷம் நீடித்திருப்பதில்லை, அது நிலைத்திருப்பதில்லை. அது ஒரு நாளிலே பயத்தையும் திகிலையும் கலக்கத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணிவிடும். அது நடக்கப் போகிறது. இயேசுவின் சகாப்தம் முடிந்து போனது என்று யார் சொல்கிறார்களோ, இயேசுவின் திருச்சபையின் சகாப்தம் முடிந்து போனது என்று யார் நினைக்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வரும், ஒரு அச்சம் வரும், ஒரு நடுக்கம் வரும். அந்த சந்தோஷம் நிலைத்திருக்காது. ஆனால் தேவ பிள்ளைகளோ, நீங்களோ துக்கப்பட்டீர்கள், அழுதீர்கள், புலம்பினீர்கள், தேவனே இறங்க மாட்டீர்கள் என்று சொன்னீர்கள். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும், உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் என்று சொல்லியிருக்கிறார். அவர்களை நிச்சயமாக நமக்கு செய்வார். அல்லேலூயா. அவர்கள் பாருங்கள், அவைகள் இயேசுவை கண்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சந்தோஷம் ஒரு எடுத்து போட முடியல. அன்பான பிள்ளைகளே, தேவன் தருகிற சந்தோஷம் ஒருவர் உங்களிடம் எடுத்து போட முடியாது. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷமா இருக்கும்? சங்கீதம் 4ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், 7ஆம் வசனத்தில் வாசிங்கள். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷமா இருக்குமா? வாசிங்க. சங்கீதம் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் வெளியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை கற்றுத் தருவார். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும், உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். அந்த சந்தோஷம் ஒருவர் எடுத்து போடுவதில்லை. அது எப்படிப்பட்ட சந்தோஷம்? திராட்சரசமும் தானியமும் வெளியிருக்கிற காலத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை கற்றுத் தருவார். அமெரிக்காவில் ஏற்கனவே இருந்த ஜனாதிபதி ட்ரம்ப் பெரிய பணக்காரர். அவருக்கு இல்லாத சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. எல்லாம் அவருக்கு இருக்குது. அம்பானிக்கு எல்லாம் இருக்குது, டாடா பிர்லாவுக்கு எல்லாம் இருக்குது. அவளுக்கு இல்லாத சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. தானியமும் திராட்சரசமும் பெரிய இருக்கிறார்களே, அவளுக்கு இல்லாத சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதே பார்த்து அதிக சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் நிறைவான சந்தோஷமா இருக்கும். நிறைவான சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். ஒரு துக்கத்தை சந்தோஷம் மாட்டுவார். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் என்று சொன்னால், அது தானியமும் திராட்சரசமும் பெருகிற அந்த ஜனங்களுக்கு சந்தோஷிப்பார்களும் அதிக சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறாராம்? 1 சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 46ஆம் சங்கீதம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒரு நதி உண்டு, அது நீர்க்காக தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு. அந்த நதி இது இயேசுதான். அந்த நதி. ஒரு தாகமுள்ளவனாயிருந்தால், பண்டிகை கடைசி நாள் என்று ஒரு தாகமுள்ளவனாயிருந்தால் எனக்கு வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னார். தாகத்தை தீர்த்து கொள்ள கடவன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தாகத்தை எல்லாம் தீர்க்கிற ஒரு நதி உண்டு. நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிற ஒரு நதி உண்டு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. அந்த நதி, அந்த இயேசு யாரை அவர் செழிப்பாக்குகிறார்? தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தையும் அவர் செழிப்பாக்குவார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனத்துல, புதிய ஏற்பாட்டு சபையாராகிய உங்களையும் என்னையும் அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்களும் நான் தான் தேவனுடைய நகரத்தார் என்று சொல்கிறார். தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை வாசிகள். எபேசியர் 2:19-20 வாசிங்க. நீங்கள் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல, பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார், தேவனுடைய நகரத்தில் உள்ளவர்களாம் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் புதிய ஏற்பாட்டு சபை மக்களை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வெளிப்பாடு என்ன? பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்தி கொடுக்கிறேன். நீங்களே தேவனுடைய நகரமாய் இருக்கிறீர்கள், நீங்களே தேவனுடைய வீடாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனுடைய வீடாக, தேவனுடைய நகரமாக, தேவனுடைய வாசஸ்தலமாக எப்பொழுது மாறுகிறோம்? எப்பொழுது மாறுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் எப்பொழுது மாறுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் எப்பொழுது அங்கீகரிக்கப்படுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் எப்பொழுது கர்த்தர் நமக்கு அந்த கனத்தை கொடுக்கிறார்? தேவனுடைய குமாரன், தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன் என்கிற கனம் எப்பொழுது நமக்கு கிடைக்கிறது? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1:12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசப்பட்டவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும்
தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு தேவன் அதிகாரம். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? கணவன் மனைவி திருமண ஒப்பந்தத்திலே ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அது கடைசியாய் திருமண விவாகம் நடத்துகிறது கேட்பார். மணமகனை பார்த்து, இந்த பெண்ணை உனக்கு மனைவியா ஏற்றுக்கொள்கிறாயா? உன் வாழ்விலும் துக்கத்திலும் பிறர் முகம் பாராமல் இவள் ஒருவளையே நேசிப்பாயா? ஆமென்னு சொல்லணும். அதுபோல மனைவி பார்த்து கேட்பா, இந்த மணமகனை மகனை உன்னுடைய கணவனை ஏற்றுக்கொள்வாயா? வாழ்விலும் துக்கத்திலும் பிறர் முகம் பார்க்காமல் இவளுக்கே இவனுக்கே நீ மனைவியா இருப்பாயா? ஆம், இருப்பேன். அர்த்தம் என்ன தெரியுமா? பிறர் முகத்தை பார்த்து பார்த்து வழங்குவாங்க. அப்பா முகத்தை பார்த்துருக்கோம், அண்ணன் முகத்தை பார்த்துருக்கோம், மாமா முகத்தை பார்த்துருக்கிறோம், அத்தை மக முகத்தை பார்த்துருக்கிறோம், அத்தை மகா முகத்தை பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்போ உனக்கு வாழ்க்கை துணை வந்தான். இதுதான் உனக்கு வாழ்க்கை முழுதும் துணை. இவன் தான் உனக்கு வாழ்க்கை முழுதும் துணை. ஆகவே பிறர் முகம் பார்க்காமல் இவளையே நேசிப்பாயா? அது போல தாங்க எத்தனையோ பேர் நமக்கு ஆண்டவராக இருந்திருக்கலாம். இயேசு ஏற்றுக்கொள்ளும் முன்பாக, இயேசு அறிவதற்கு முன்பாக எதையோ நம்ம தெய்வமா எதையோ நேசித்திருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, நான் பிறர் முகம் பார்க்காமல், நான் நேசித்த யார் பின்னாலும் செல்லாமல், நான் நேசித்த எவர் பின்னாலும் செல்லாமல் இயேசுவே நேசிப்பேன். இயேசுவே என்னுடைய மனவாளன், இயேசுவே என்னுடைய மனவாளன், என்னுடைய எஜமான், இயேசுவே என்னுடைய தகப்பனார் என்று சொல்லி என்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பதுதான் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு ஏற்றுக்கொள்வது. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய வீடாய் மாறுகிறோம், தேவனுடைய நகரமாய் மாறுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம், தேவனுடைய குமாரராய் மாறுகிறோம், தேவனுடைய குமாரத்தையாய் மாறுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருந்தால், நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருந்தால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியது. நீங்கள் தேவனுடைய நகரமாய் இருக்கிறீர்கள். ஆகவே தேவனுடைய நகரத்தை அந்த நதி செழிப்பாக்கும். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய நகரமா இருந்தால் அந்த செழிப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நிறைவான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நிறைவான செழிப்பு கிடைக்கும், சந்தோஷமிக்கும். ஒரு நதி உண்டு, தேவனுடைய நகரத்தை சந்தோஷமிக்கும் என்று பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய நகரம் தானா? நீ தேவனுடைய நகரமா இருக்கிறீர்களா? நீங்க தேவனுடைய நகரம் மாறிவிட்டீர்களா? தேவனுடைய வீடாய் மாறிவிட்டீர்களா? தேவனுடைய வாசஸ்தலமாக உங்களை புகழ்த்து விட்டீர்களா? அப்படியானால் தேவன் சொல்கிற வாக்குத்தத்தம் சொல்கிறது, அந்த நதி உங்களை செழிப்பாக்கும். அல்லேலூயா. அந்த நதி உங்களை செழிப்பாக்கும், உங்களை சந்தோஷமிக்கும். உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான சந்தோஷம் கிடைக்கும். துக்கத்தை சந்தோஷமாக இந்த நதி மாற்றும். அந்த ஒருவன் எடுத்துக்கூட சந்தோஷம் உங்களுக்கு தரும். அந்த இயேசு அந்த நதியா இருக்கிறார். அந்த நதி உங்களுக்கு சந்தோஷம். இரண்டாவது பார்க்கிறோம், அதிலே சொல்லப்படுகிறது, உன்னதமானவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தை செழிப்பாக்கும், சந்தோஷமிக்கும். 46 சங்கீதம் 46:4 இன்னும் அந்த வசனத்தை வாசியுங்கள். ஒரு நதி உண்டு, தேவனுடைய நகரத்தையும், முதலாவது தேவனுடைய நகரத்தில் செழிப்பாக்குகிறது, இரண்டாவது உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை செழிப்பாக்குறது, சந்தோஷிக்கிறது சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாக நாம் இருக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்றால், உன்னதமான வாசம் பண்ண வேண்டுமானால் அந்த ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும்? அது எப்படி காணப்பட வேண்டும்? என்னாகும் 23:14 சொல்லப்படுகிறது, தேவன் உன்னிலே வாசம் பண்ணுவது, உன்னதமான தேவன் உன்னிலே உலா வருவார், உன்னிலே வாசம் பண்ணுவதற்கு வருகிறார். அவர் உன்னிலே வாசம் பண்ண வேண்டும் என்றால் அசுசியான காரியம் இடத்திலே காணப்படக்கூடாது. அசுசியான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அருவருப்பான காரியம், சீர்த்து இகழ்கிற காரியம், பாவ காரியம், அக்கிரமம், துன்மார்க்க காரியம், இதெல்லாம் இடத்தில் இருக்கக்கூடாது. அசுசியான காரியத்தை ஆண்டவர் காணக்கூடாது. வசனத்தை வாசிங்க. என்னாகும் 23:14. என்னாகும் 23 தானா? 23 24 12 வாசிங்க. 12 வாசிங்க. மன்னிக்கணும். காலையில் அதே வசனம் தான் வாசம். என்னாகும் வசனம் சொல்லி இருக்கிறது, தேவனாய் கர்த்தர் உன்னை ரட்சிப்பதற்கும் சத்துருக்களை உன்னை ஒப்புக்கொடுவதற்கும் அவர் உன்னோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார்.
ஆகவே பாளையம் சுத்தமா இருக்கும். எந்த வசனம்? உபாகமா இருக்குமா? உபாகமத்தை ஒருவர்கள் வாசிங்களா? உபாகம் 23:14 வாசிங்க. அதான் உபாகம் 23:14. உன் தேவனாய கர்த்தரை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியம், எந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் காணக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இடத்துல காணப்படக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, வாசிங்க, அசூசியான காரியங்களை உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் பரிசுத்தமா இருக்கணும். உன் பாளையம், உன் சரீரம், உன் ஆத்துமா, உன் ஆவி பரிசுத்தமா இருக்கணும். நான் உன்னத பாட்டு சொல்லி இருக்கிறது. மணவாளன் சொல்கிறார் மணவாட்டியை பார்த்து, மணவாளியே, என் ரூபவதியே, என் உத்தமியே, என் சகோதரியே, என் புறாவே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், உன்னிலே பழுதொன்றையும் காணேன், உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் பழுதில்லாமல் இருக்கிறாய் என்று இங்கே மணவாட்டியை குறித்து மணவாளன் புகழ்கிறதை குறித்து பார்க்கிறோம். அன்பார்ந்த அடிப்படையிலே நாம் தான் மணவாட்டி, நம்முடைய இயேசு மணவாளன். அல்லேலூயா. அவர் நாம் பார்த்து கொடுக்கணும். உன்னிலே பழுதை நான் காணல, உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் இடத்தில் இல்லை, ஒரு குறையும் உள்ள இடத்தில் இல்லை. நீ பரிசுத்தமா இருக்கிறா. உடைய தலையிலிருந்து பாதவில பரிசுத்தமா இருக்கணும். கண்ணில பரிசுத்தம், பார்வையில பரிசுத்தம், பேச்சில பரிசுத்தம், உடையில பரிசுத்தம், நடையில பரிசுத்தம், நம்முடைய அழகுபடுத்தல பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கணும். நம்முடைய பேச்சு, நடவடை, பாவனைகள் அத்தனையிலும் தேவன் பரிசுத்தத்தை பார்க்கிறார். நம்முடைய பாடத்துல ஒரு அசுத்தம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அசுசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விலகி போகாதபடிக்கு கர்த்தர் உன்னதமான வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஸ்தலம் இப்படி நம்ம அசுசிகளுக்கு விலகி நம்மை உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரையிலும் பழுதில்லாத மணவாட்டியாய் வாழும்போது அந்த நதி நம்மை சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா. அந்த நதி உங்களை சந்தோஷிப்பிக்கும். அந்த நதி உங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த நதி உங்களுடைய துக்கத்தை சந்தோஷம் மாற்றும். அந்த நதி உங்களுக்கு உங்கள் விடுபடாத சந்தோஷம் உங்களுக்கு தரும். அது தானியம் திராட்சரசியிலும் பெரிய இருக்கிற காலத்து அதிக சந்தோஷத்தை அந்த நதி உங்களுக்கு கொடுக்கும். இயேசுவாகிய நதி தருவார் என்று பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒருபோதும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எப்பொழுது இந்த ஆசீர்வாதம் தருவார் தெரியுமா? எப்போது இந்த காரியமெல்லாம் நமக்கு நடக்க தெரியுமா? ஒரு தேவ மனிதர் டிசிஎஸ் ஐயாவுக்கு ஆவிக்குரிய போதகர் எஸ்பி டேனியல் ஐயா அவர்கள் பாளையங்கோட்டையில் பிசிஐ பெண்டிகால் சச்சாபந்தியா அவருடைய ஸ்தாபகர், பல்வேறு ஸ்தாபனத்தின் ஐக்கியத்தோடு அவங்களிடத்தில் ஐக்கியமாக இருந்த கிருபாசனம் அவருடைய ஐக்கியத்தில் இருந்தவங்க, அநேக சபைகள் ஐக்கியமாக இருந்தவங்க. அந்த அக்கறை டிசிஎஸ் ஐயாவுக்கு அவங்க தான் ஆவிக்கிற தகப்பனார். எந்த ஒரு ஜெப குறிப்பினாலும் அவருக்கு தான் இருப்பாங்க. அவர் வியாதியாக இருக்கிறார் என்றால் எத்தனை பேர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. கடைசியாக ஒரு லெட்டர் எழுதுவாங்க, ஐயா நான் வியாதி படுக்கையில் இருக்கிறேன், பல மாதமாக உழைத்து போக முடியல, நீங்க எனக்கு வந்து ஜெபம் பண்ண வேண்டும், கர்த்தர் எனக்கு என்ன சொல்வார் வெளிப்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது இவர்கள் அதை வெளிப்பாட்டு கர்த்தர் வெளிப்பட சொல்லிக் கொடுப்பார்கள், எழுதி வைப்பார்கள். அதன்படி அவர் நடக்கும்போது சுகமடைவார்கள். எத்தனை பேருக்கு அவங்க தேவனால் பயன்படுத்துகிற மனிதன் தான் அந்த தேவ மனிதர். அவர் ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரையில ஊழியம். காலையிலே அவர் ஒரு வீட்டுக்கு போகிறார், பிறந்த வீட்டில் போய் ஜெபம் முடிக்கிறார். அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறது. அடுத்த நிகழ்ச்சி ஒரு திருமண வீடு போகணும். திருமண வீட்டில் போய் ஆராய் நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே நடத்தி கொண்டிருக்கும்போது இன்னொரு அழைப்பு, சாப்பிட முடியல, அங்கிருந்து ஒரு அடக்காரணிக்கு போகணும், அங்கே போகிறார். எப்படி ஊழியக்காரன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்துவிட்டு இரவு 9 மணிக்கு வருகிறார். வந்து வீட்டுக்கு வரும்போது அது ஃபெய்த் ஹோம். அந்த நாட்கள் பல ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். அங்கே நடந்தது என்ன? அங்கே இருக்கிற சகோதரிகள் அன்றைக்கு அவர்களுக்கு இரவு சாப்பாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் வேலை அரிசி இருந்தது, அதை போட்டு சமைத்து கஞ்சியாக காய்த்து வைத்திருந்தார்கள். அவர் பசியோடு தன்னுடைய எல்லாம் அவர் மேலெல்லாம் கழுவிட்டு வந்து உட்கார்ந்தமா ஏதாவது சாப்பிட கொடுக்குமா? அவங்க வந்து அவர் உட்கார்ந்துருக்கார், சேலை உட்கார்ந்துருக்கிறார். ஒரு டம்ளரில் கொண்டு வந்து கஞ்சி கொடுக்குறாங்க. என்னம்மா இதானா? ஐயா வேற ஒன்றும் இல்லையா, இது மரியாதை மகனுக்கு கொண்டு கொடு, மரியாதை மகனுக்கு கொண்டு கொடு. அது அவன் கடைசி வார்த்தை. இவ்வளவு நான் ஊழியம் செய்கிறேன், கடைசியில் மரியாதை மகன் என்ன கை விட்டுவாரா? இந்த கட்சியை நான் பிடிக்கணும். மரியாதை மகனை கொண்டுட்டு படுக்கையில் கமந்து படுத்தார், அழுதார். மரியாதை மகனை எங்கே இருக்கிறீங்க?
இந்த கஞ்சி தான் குடிக்கணுமா? இதான் நிலைமையா? அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் ஆகல, கதவு சட்டப்படுகிற சத்தம் பேத்துக்குள்ள கதவை தட்டினாங்க. போய் கதவை திறந்தாங்க. அங்கே ஒருவர், இவர் காலையிலே திருமணத்துக்கு போன அந்த மாலை மதியான வேலை திருமணத்துக்கு போன அந்த வீட்டார் அங்கே எல்லாவித விருந்தோடு வந்து நின்றாங்க. வந்து, ஐயா மறந்து போனையா, காலையிலே கொடுத்து விட மறந்து நினைத்திருந்தோம், மறந்து போனோம், இப்பதான் நேரம் கிடைத்தது என்று சொல்லிக்கொண்டு அங்கே எல்லாவித விருந்தோடு அவர் முதல் எடுத்து வைத்த சாப்பாடை கொண்டு கொடுத்தாங்க. பாருங்கள், மரியாளின் மகன் கைவிடவே மாட்டார். அல்லையா? இப்படிப்பட்ட நிலை இருக்கலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் சகாப்தமே முடிஞ்சு போச்சு, ஆண்டவருக்கு எல்லாம் சேர்த்து முடிச்சுட்டேன், இனி எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி எப்போ நீங்க கைவிடப்பட்ட நிலை விடுகிறீர்களோ அப்போது இந்த மரியாளின் மைந்தன் இறங்கி வருவார், அற்புதங்களை செய்வார். அல்லையா? அடுத்த நிமிடம் மரியாளின் மந்தனு கொடுன்னு சொன்ன அடுத்த நிமிடம் அந்த மரியாளின் மைந்தன் இறங்கி வந்தார். அந்த ஆற்றை அடிக்கிறான், வேகமா போ, சாப்பாடு கொண்டு போ, என் மகன் பட்டியா கிடக்கிறான், என் மகன் பட்டியா கிடக்கிறான், அவனுக்கு கொடு. கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் சந்தோஷமாய் சாப்பிட்டார்கள். அவர் சொன்னார், மரியாளின் மைந்தன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். எல்லாம் அவங்க சகாத்தை முடிந்து நினைக்கலாம், சகாத்மாய் முடிந்து போச்சு நீ எல்லாரும் நினைக்கலாம், நீ அழலாம், நீ புலம்பலாம். மரியாளின் மைந்தன் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளையை கைவிட மாட்டார். அவர்களை செழிப்பாக்குவார், அவர்களை சந்தோஷிப்பார். அந்த நதி உங்களை சந்தோஷிப்பிக்கும், அந்த நதி உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும். அன்பான பிள்ளைகள், இன்னைக்கு அநேகர் என் சகாப்தை முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்க, கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு என்ன செய்யறாருன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவு ஜெபம் ஒரு நன்மை கிடைக்கலன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறீங்க. அன்பான பிள்ளைகள், மரியாளின் மந்தன் உயிரோடு இருக்கிறார், அவர்களை கைவிட மாட்டார், தேவை கத்த சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷப்படும், நீங்கள் களி கூறுவீர்கள், நீங்கள் மகிழ்வீர்கள், அவர்களை கைவிட மாட்டார். அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர்களுக்கு வேண்டிய யாவற்றையும் செய்வார். நீங்கள் வெட்கப்படும்படி ஒரு நிமிடம் கூட விட மாட்டார், நீங்கள் தப்பிக்கொள்ளும்படி போக்க உண்டு பண்ணுவார். எப்போது எனக்கு போக்கே இல்லை, எனக்கு வழியே இல்லை, எல்லாம் இரண்டு போயிட்டு எல்லாம் அடிக்கப்பட்டு போயிட்டு நினைக்கிறீர்களோ அப்போது அவர் வழியை உண்டு பண்ணுவார். இனிய மகளால் சுமக்க முடியாது, இனிய மகளை தாங்க முடியாது, இனிய மகளால மகனால வாரத்தை சுமக்க முடியாது, நான் இறங்கிதான் ஆகணும், உதவி செய்தாகணும், சகாயம் பண்ணிதான் சொல்லி கத்த தீவிரமாய் காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். சகாப்தம் முடிந்து போகவில்லை, சகாப்தத்தை மீண்டும் எழுப்புவதற்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் உலகமோ உங்களை குறித்து சந்தோஷப்படும், உலகம் நீங்கள் அழுவதை குறித்து, நீங்கள் துக்கப்படுவதை குறித்து, நீங்கள் புலம்புவதை குறித்து சந்தோஷப்படும். ஆனால் அந்த சந்தோஷம் நினைத்திருப்பதில்லை. நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் புலம்புவீர்கள், அழுவீர்கள். உங்கள் சந்தோஷம், உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷம் மாற்றுவேன். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும். உங்கள் சந்தோஷம் ஒருவரை எடுத்துப்படுவதில்லை. தானியம் திராட்சை பெரிய காத்துவார்கள், அதிக சந்தோஷம் உங்களுக்கு தருவேன் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அருமையான தோழர்களே, அந்த இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார். அவர்களை கைவிடவே மாட்டார். அவங்களுக்கு தேவையான காரியத்தை நிச்சயமாய் செய்வார். இந்த மரியாளின் மைந்தன் நோக்கி கூப்பிடுங்க. எல்லாம் முடிந்து போனதுன்னு நீங்க எப்போ நீங்க வாயில சொல்ல ஆரம்பிக்கணும், இனி என்னால் சுமக்க முடியாத ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னால தாங்க முடியாத ஆண்டவரே, என்ன எப்படின்னு தெரியும் ஆண்டவரே, எடுத்து எந்த நிலைக்கு தலைப்படுங்க, அப்போதான் ஆண்டவர் கிரியை செய்கிற வேலை. சோர்ந்து போகாதீர்கள், ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசியுங்கள், கர்த்தரை நம்பியிருங்கள். எப்படி காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணி எஸ்தரின் நாட்களிலே அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணினாரோ அதே தேவன் இன்றைக்கு உண்டு பண்ண வருகிறார். அந்த மகிழ்ச்சி எப்படி உண்டாயிற்று? ஒரு தாய்க்கு சொன்னாள், நீரும் உங்களுடைய யூத ஜனங்கள் போய் 3 நாள் இரவு பகலுமாய் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, உபவாசம் ஜெபம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும் உபவாசம் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடியப்படுவார், துக்கத்தை மாற்றுவார், அழகை மாற்றுவார், புலம்பலை மாற்றுவார், இந்த பொல்லாத மனிதர்களை மேற்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்படியே தன் ஜனங்களோடு கூட போய் உபவாசம் இருந்தான். தாதி யூத ராஜாத்தியும் தாதிமாரும் 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர்கள் அழுகையும் புலம்பினார்கள். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடியப்படினார். அல்லேலூயா. எந்த மனுஷர்களை மேற்கொள்ள முடியாது நினைத்தார்களோ அந்த மனிதர்களை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் தந்தார். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணார். எந்த காரியத்தை நாம் எந்த மனிதர்கள் இந்த பொல்லாத மனிதர்களை நம்முடைய கைக்கு தப்ப முடியாது நினைக்கிறீர்களோ அந்த பொல்லாத மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர்களை தப்பிப்பார். அந்த எந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாது, எந்த மனிதர்களை மேற்கொள்ள முடியாது நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அவர் அற்புதம் செய்வார். அவர் 3 நாள் இல்ல, எஸ்தரை போல 3 நாள் இல்ல, ஒரு நாள் ஆகிலும் இந்த வருடத்தை கடைசி முடிக்க போகிறோம், ஒரு புது வருஷத்துக்குள்ள போகிறோம். ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும்னு சொல்லி இருக்கிறீங்க. தானியம் திராட்சை பெரிய காலத்து பார்க்கலும் சந்தோஷம் தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. உங்க சந்தோஷம் நிறைவாருக்கும்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த சந்தோஷம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் ஆகிலும் இந்த மாதத்து முடிக்கும் முன்பாக, புதிய வருஷத்துக்கு முன்பாக ஒரே ஒரு நாள் குடும்பமாக அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள்.
உங்கள் காரியங்கள் அத்தனையிலும் மாறுதலை கர்த்தர் கட்டிடுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு நாளுங்க, 3 நாள் வருவது வேண்டாம். 3 நாள் முடிந்தா 3 நாள் செய்யுங்க. அந்த வருஷத்தை முடிக்க போறோம், ஒரு ஆண்டை கடந்து போக போறோம். கர்த்தர் இந்த 11 மாதம் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். ஜீவனை தந்திருக்கிறார். மரண பள்ளத்தாக்கிலிருந்து விடுதலை தந்திருக்கிறார். நம்மை காப்பாற்றிருக்கிறார். பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார். பிரயாணத்தை கூட வந்திருக்கிறார். பொருளாதார தேவை சந்தித்திருக்கிறார். ஆகாரத்தை தந்திருக்கிறார். உடையை தந்திருக்கிறார். நமக்கு வேண்டிய சமாதானம் தந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள், ஒரே ஒரு நாள், காலையிலிருந்து இரவு வரையிலும் அந்த நாள் முழுவதும் புசியாமலும் குடியாமலும், ஒருவேளை எங்களுக்கு முடியாவிட்டால் தண்ணீர் ஆகாரமாயும் சாப்பிட்டு உபவாசம் இருந்து பாருங்கள். கர்த்தர் காரியங்களை மாறுதல் முடிய பண்ணுவார். எந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாத நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை மேற்கொள்ள காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணி தெரிவித்து தருவார். அல்லேலூயா. தேவன் ஜீவனுள்ளவர். எழுந்திருப்போமா, ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும். ஒருவரும் அந்த சந்தோஷத்தை உன்னிலிருந்து எடுத்து போட மாட்டார். அந்த சந்தோஷம் தானியமும் திராட்சரசம் பெருகியிருக்கிற காலத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷமாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்குப்பட்டு இருக்கிறார். யாருக்கு தேவனுடைய நகரமாய் நாம் இருந்தால், உன்னதமான வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக, அசுசிகளுக்கு விலகி நம்முடைய பாறை நன்கும் பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு உன்னத பாட்டிலே சொல்லப்பட்ட மணவாளன் மணவாட்டியை பார்த்து, என் பிரியமே, என் ருகுமதியே, என் உத்தமியே, என் புறாவே, என் மணவாட்டியே, என் சகோதரியே, உன்னிலே பழுதொன்று காணவில்லை என்று சொல்கிற அந்த அனுபவம் நமக்குள் இருக்குமானால் அந்த நதி உங்களை செழிப்பாக்கும். அந்த நதி உங்களை சந்தோஷமிக்கும். அந்த நதி உங்களை சந்தோஷமிக்கும். அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கும். அந்த சந்தோஷத்தை ஒருவரும் எடுத்து போட மாட்டார். தானியம் திராட்சை பெரிய காலத்து அதிக சந்தோஷமாய் அந்த சந்தோஷம் காணப்படும். தேவன் வாக்கு மாறாதவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். கலங்கிடவே வேண்டாம், நம்
இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துன்பம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துன்பம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கவலைகள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துன்பத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் துன்பத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஒரு சகாப்தம் முடிந்தது. ஒரு குடும்பத்தின் சகாப்தம் முடிந்தது என்ற எண்ணத்தை பிசாசு உங்கள் மனதிலே போட்டிருக்கிறானோ, அந்த எண்ணத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களோ, ஒருவரை உண்மை பொறாமை கொண்டவர்கள், உங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள், ஒரு சகாப்தம் முடிந்தது, உங்கள் பிள்ளைகளின் சமாப்தம் முடிந்தது என்று சொல்லிக் காது கேட்கும்படி பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, தேவ பிள்ளையே பயப்படாதே. அவர்களுக்கு சடுதியாய் பயமும் திகிலும் நடுக்கமும் அச்சமும் ஏற்படும். உன் துக்கத்தையோ தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். ஒரு சகாப்தத்தை முடிப்பதற்கு இயேசுவை தவிர ஒருவனால முடியாது. உன் பிள்ளைகள் சகாப்தத்தை முடிக்க இயேசுவை தவிர வேறு ஒருவனால முடியாது. இயேசு நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். ஆகவே ஒரு சகாப்தம் ஒரு பிள்ளையின் சகாப்தம் முடிந்து போவதில்லை. மனதின் எண்ணத்தை தூக்கி, காது கேட்ட செய்தியை தூக்கி, நான் சகாப்தம் முடித்து போன மனிதன் அல்ல, மனுஷ அல்ல. எனக்கு ஒரு சகாப்தம் உண்டு. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் கைவிடப்பட மாட்டேன். நான் நிமிர்ந்து நடப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி. பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் என்ற வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறீர்கள். தானியமும் திராட்சரசம் பெருகியிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷம் உடைய பிள்ளைகள் வாழ்விலே காணப்படட்டும். இந்த மாதம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் அந்த சந்தோஷம் நிறைந்திருக்கட்டும். ஒருவரும் அதை எடுத்து போடாதபடிக்கு உடைய பிள்ளைகளை சந்தோஷத்தால் நிரப்பும். தேவனுடைய நகரமாக உன்னதமான வாசமான ஸ்தலமாக இருக்கிற உடைய பிள்ளைகளை நதியாகி நீர் சந்தோஷிப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். இப்பொழுதும் நாம் திருவிருந்து ஆராதனைக்கு அழைக்கப்படுவோம். இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாக அப்பம் இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாக